வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எப்பொழுதுமே இன்றைய எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசாபுத்திகள இந்த அடிப்படையை பத்தி பேச போறோம். எப்போதுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்க வரும்பொழுது உங்களோட ராசி, லக்னத்த கன்ஃபார்ம் பண்ண பிறகு, ஓகேங்களா? ஒரு 2 தடவ, 3 தடவ ராசிய பத்தி பேசுவோம். கோச்சார அமைப்புகள பத்தி பேசிட்டு, அதற்கப்புறம் நேரா தசாபுத்தி அமைப்புக்கு வந்துருவோம். இந்த தசாபுத்தி அமைப்பை ஏன் அழுத்தமா பேசுறோம்? ஏன் இந்த லக்னம் சம்பந்தப்படுற விஷயங்கள் அழுத்தமா பேசுறோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் பண்றது தசாபுத்தி தான். கோச்சாரம் இல்ல. கோச்சாரம் குரு ராசியோட தொடர்புல வர்றாரா, உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை இருக்கும். சனி ராசியோட தொடர்பு கொள்றாரா, உங்களுக்கு கலக்கமான, பயமான, நினைச்சதை செய்ய முடியாம உழைப்பு வீணாகக்கூடிய சில தன்மை அமைப்பு இருக்கும். இதனோட அடிப்படையில லக்னத்தை அடிப்படையா கொண்டு தான் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கும். ஓகே. எதனோட அடிப்படையில உங்களுக்கு எப்ப திருமணம் நடக்குது, நீங்க எப்ப காடி வாங்க போறீங்க, நீங்க எப்ப வீடு வாங்க போறீங்க, உங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்க போகுது, இந்த மாதிரியான அமைப்புகளை நிர்ணயம் செய்வது தசாபுத்தி அமைப்புகள் தான். வேற எந்த ஒரு தன்மையிலும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமா வர்றதுக்கான விஷயம் இல்ல. அப்போ தசாபுத்தியை நீங்க எடுக்கணும். இந்த தசாபுத்தியில உங்களுடைய யோக பிளானட் வராரா, அவயோக பிளானட் வராரா, அவர் எந்த மாதிரியான ஒரு பலமான அமைப்புகள்ல இருக்காரு. இந்த காலபயம், அயனபலம், இந்த ஷட்பல அமைப்புகள் எல்லாம் இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு, இதுல அந்த பிளானட் சுப வலிமை பெற்றிருக்கா. எந்த கெட்ட பிளானட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, நல்ல மாதிரி இருக்கும் பொழுது, அவர் கெடுதல்களை குறைச்சிக்குவாரு. கெட்ட பிளானட் நல்லதுகளை குறைச்சிக்குமே தவிர, கெடுதல்களை பெருசா செய்யாது. சுப வலிமையோடு இருக்கும் பொழுது. அதே மாதிரி நல்ல பிளானட் நல்ல இடங்கள்ல இருக்கும்போது, அந்த பாவகத்தின் நன்மையை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவயோக பிளானட் நல்ல இடங்கள்ல இருக்கும் பொழுது, அந்த பாவகத்தை கெடுக்கக்கூடிய சில தன்மையை செய்வாங்க. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய 8ஆம் அதிபதியோ, 6ஆம் அதிபதியோ, உங்களுக்கு ஆகாத 6, 8ஆம் அதிபதிகளோ 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி 6லயோ, 8லயோ மறைகிறாரு. குரு சனியோட தொடர்புல இருக்கிறாருன்றப்போ, உங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை அமைப்பு அப்படின்ற மாதிரியான சில விஷயம் வரும். இது அந்த பாவகத்தை செயல்பட முடியாம 6, 8ஆம் அதிபதிகள் தடுக்கிறாங்க. இல்லங்க லக்னத்துல குரு இருக்கிறாரு. அந்த லக்னம் அந்த பாவகங்களை தொடர்பு கொள்றாங்க. குருவின் பார்வை 5ஆம் இடத்துல, குருவின் பார்வை 7ஆம் இடத்துல, குருவின் பார்வை 9ஆம் இடத்துல அப்படின்னு வரும்போது, இந்த இடத்துல சகலத்தையும் அந்த குருவின் பார்வை மாத்திருவாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேத்து ஒருத்தர் வைகாசி விசாகத்துக்கு அடுத்த நாள் பிறந்திருக்காரு. அவர்கிட்ட நான் விளக்கம் சொல்றேன். இந்த பௌர்ணமி சந்திரன் இல்லைன்னா உங்க லைஃப் அப்படியே தலைகீழா இருந்திருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப பிறந்ததுல இருந்தே அவயோக தசை. ஆனா அவயோக தசை எல்லாமே சுபர தொடர்புல இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றேன். எல்லா விஷயத்தையும் போராடி தான் எனக்கு கிடைக்குது. எல்லாமே தாமதமா தான் கிடைக்குது. ஆனா கிடைக்குது அப்படின்னு சொன்னாரு. இந்த ஆனால் கிடைக்குது, தாமதமா கிடைக்குது அப்படின்னு சொல்றதுக்கு விஷயம் போராட்டத்துக்கு பிறகு கிடைக்குதுன்றது அவயோக தசை. இந்த அவயோகர்கள் அவர் மீன லக்னம், லக்னத்துல குரு இருக்கிறாரு. அடுத்தடுத்து அவருக்கு அடுத்தடுத்து நடந்தது பிறந்தது சனி திசையில பிறந்திருக்காரு. அனுஷ நட்சத்திரம். சனி திசை, புதன் திசை, கேது, சுக்கிரன் சொல்லிட்டு இப்போ சுக்கிர திசையில இருக்காரு. ஆனா சனி குருவின் பார்வையில பௌர்ணமி சந்திரனோட, புதன் 4ஆம் இடத்துல, தனுசுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்திருந்தா கூட அவருக்கு சந்திராதியோகம் இருக்கு. அடுத்ததாக கேது. கேது மட்டும் இந்த இடத்துல புதன், அந்த இடத்துல கூட புதன மாதிரி தான் கேது பலன் செஞ்சிருப்பாரு. அடுத்ததா இப்ப நடக்கிறது சுக்கிரன். மீன லக்னத்துக்கு வரக்கூடாது சுக்கிரன். ஆனா அவர் 3ல பௌர்ணமி பூரண பௌர்ணமி சந்திரனின் அதியோகத்துல இருக்கிறதால கெடு பலன்களை குறைத்து செய்வார். என்ன செய்வார்? 8ஆம் இடத்து பலனை 3ஆம் இடத்து வழியா செய்வார். இந்த மாதிரியான உங்களுடைய மொத்த ஜாதகமும் தசாநாதன் பிடிக்கு உள்ள வந்துருங்க. லக்னாதிபதி உட்பட தசாநாதன் கையில இருக்கும். இந்த இடத்துல தசாநாதன் கொடுக்கிறத தாங்க முடியுதா லக்னாதிபதியால? தாங்க முடியலையா? ஒரு உதாரணம் சொல்லணும். உங்களோட 6ஆம் அதிபதியோ, 8ஆம் அதிபதியோ உச்சமா இருக்காரு. லக்னாதிபதி நீச்சமா இருக்காரு. போட்டி புரட்ட எடுக்க போறாரு உங்களோட தசாபுத்தி. அந்த அட்டமாதிபதி தசையில இல்ல அவரோட புத்தியில அப்படின்னு வரும். அதே மாதிரி லக்னாதிபதி உச்சமா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, சுபத்தன்மையா இருக்காரு, லக்னம் பலமா இருக்கு. அட்டமாதிபதி வீக்கா இருக்காரு. பிரச்சனைகள் வரும், சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இதுல தசாபுத்தி விஷயங்கள் தாங்க உங்களோட வாழ்க்கை சம்பவத்தை இது பண்ணும், செயல்படுத்தும். எந்த பாவகம் எப்படிங்க அதை கண்டுபிடிக்கிறது? எந்த இடத்துல இருக்காரு, எந்தெந்த பாவகத்தை தொடர்பு கொள்றாங்க, எந்த எந்த பாவகத்து பலனை எந்த பாவக வழியா கொடுக்குறாங்க, இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா இதுதான் விஷயம். இந்த தசாபுத்தியை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும், எப்படி வாழ்க்கையில இது நடந்ததா, அது நடந்தா, இது நடந்தான்னு கேட்டு சில விஷயம் கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, இந்த தசாபுத்தி அமைப்புகள் ஒரு பிளானட் எங்க இருக்கோ அந்த இடத்துல தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை அந்த பாவக வழியா செய்யுங்க. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னக்காரருக்கு
சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, சந்திரன் அதியோகத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல சந்திரன் இல்லாமல் இருந்தா அவர் வந்து பிரச்சனைகளை கொடுப்பாரு. சந்திரன் இருக்கும்பொழுது 8ஆம் பாவக பலனை 3ஆம் வீட்டு வழியா செய்வார். 8ஆம் பாவகம் என்ன? கடனை ஏற்படுத்தணும். கடனை அவரோட காரக வழியில வீடு வாகன அமைப்புகள்ல ஏற்படுத்தி அந்த ஜாதகரை கடனாளியாக வைத்திருப்பார். ஆனா அந்த கடனால அவர் கெட்டு போக மாட்டாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுதாங்க தசாபுத்தியோட அமைப்பு. சரிங்களா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனா தசாபுத்தி தான் ஒரு ஜாதகத்துல மேலோங்கி தசாநாதனையும் லக்னாதிபதியையும் விட தசாநாதன் தான் பெரியவர். இந்த விஷயத்துல புரிஞ்சு பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயங்கள் புரியும். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.